வலது கால முந்தாங்கி இடது கால பின்தாங்கி முந்தாங்கி பின்தாங்கி சத்தியமே வெள்ளம் பண்ணு சத்தியமே கொள்ளும் பண்ணு சத்தியமே வெள்ளம் பண்ணு சத்தியமே கொள்ளும் கவடத்து முத்தி எண்ணி ஆறாள முத்தியப்பா முதியனே ஆறாளே முதியனே பொண்ணு தண்ணிக்குள்ள முழுகி போயிட்டு இருக்கிறான் இருந்து மேல போய் மீண்டும் மேல இருந்து கீழே வரணும் போயிட்டானே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பண்ணு சொல்லி பொண்ண போல சாமி போன பொண்ணு மீண்டும் தலையை தூக்கி பார்த்தான் சத்தியா நான் சத்தியம் பண்ணீங்களா சத்தியத்தை நானு ஏண்டா வாக்கலன்னா நம்மள ஆலய அவனுங்களா காசல அப்படியா நீ சத்தியா என்னடா பண்ணமுன்னா ரெண்டாவது தடவை பண்ணணுமா அப்படி முழுகுறாரா அடுத்த கண்ணார கூட்டிக்கிட்டு போனே கூட்டிக்கிட்டு போனா அந்த கண்ணார ஆட்கடியா முதல் இடப்படுத்து பொன்னரைய கண்டா பொன்னரை கொண்டு உடங்கிறது அவன் தெரிஞ்ச கட்டா இப்ப ஆட்கடியா முதல்ல இருக்க வர பொண்ணு இருக்க வர எப்படியோ ஒண்ணு பொண்ணு செத்து போயிட்டியா நினைச்சா சத்தியா அடச்சண்டாளப்பாவி நீ சாவலியா முதலைய நீதா ஒண்ணுட்டியா எப்படா உன்னை மூணாவது சத்தியத்துல உன் கழுத்த அறுத்து அந்த மட்டப்பாறை மேல அப்படியே நினைக்கிறான் பார்த்தார் ஒண்ண செம்பகுளம் சண்டாளப்பாவி வீடு சத்தியத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து ஏண்டாடே என் தங்கா சொன்னா என்ன ஆசாரி பையன் மரக்கான கொண்டுகிட்டு வருவானே ஏமாதனவ மரக்கால வாங்கி வச்சு போட்டு சத்தியத்துக்கு வந்துட்டா சண்டாளா இரடா ஒண்ணு மண்ணா ஐயா சாமி ஒக்கால முன்னத சத்தியம் 2 தடவை போதும் பண்ணுங்கண்ணா அப்படி முழுகுறாரா தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரத்துல முடிச்சு விடுவானே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செம்பகுளா சாரி அந்த ஏரிக்கரம் மேல ஓட்டுறான தேடுறானா செம்பகுளா சாரி பாவியப்பா கையில சாவாக நல்லா கல் இல்ல
இல்லாம திட்டுச்சா ஆமா. கண்ணு எங்கேயும் இல்ல ஆ. தொலைகிறான் ஆமா. ஐயோ முடிச்சிருவானே ஆமே. அப்பா ஒரு அரச மரத்தடியில ஆ. மூக்கர பிள்ளையார் இருக்கிறார். இருந்தது ஆமா. அப்பா உடனே மூக்கர பிள்ளையாரு பிள்ளையாரே. ஐயா ஐயா. எப்படியாவது ஆ. முக்கியமான உடனே நான் தூக்கணும் ஆமா. நீ என் மேல ஏறி உட்காரணும். உட்காரணும் ஆமா. உட்காந்துட்டினா ஆமே. நீ என்னடா கேட்கறியா ஆ. அத்தனையுமே தெரியல சார். அந்த மூக்கர பிள்ளையார் ஆ. உலக்கட்டேங்குது ஆ. தும்பிக்கேங்குது ஆ. இதெல்லாம் இருந்தா உன் தலை மேல உட்காருவாங்க. ஏற ஆமா. அப்படியா ஆமா. நீ தலை மேல நீ ஏறு ஆ. நீ ஏறி ஆமே. இந்த பொண்ணரை ஆ. குமளிக்கல்ல மேல நின்னு ஆ. அவன் தலையில போட்டு ஆ. அவனை கொன்னுட்டுனா ஆமே. உனக்கு மூக்கு செஞ்சு வைக்கிறேன் ஆ. உன செஞ்சு வைக்கிறேன் ஆமா. உலக்கட்டதாரே ஆமா. உடல் தாரே ஆ. அப்படிங்குது ஆமா. பிள்ளையா நல்லது. அப்படிங்குது ஆமா. சரி ஏறியா ஆ. ஏறியா ஏறு. ஏறியா ஆ. அது ஏறு தப்ப பிள்ளையாரு பிள்ளையாரே. ஏறு தப்ப பிள்ளையாரு பிள்ளையாரே. காடு வழியாக ஐயாரே. காலு வருகுதப்பா வருகிறவா. காலு வழியாக ஐயாரே. சிறக்கு வருகுதப்பா வருகிறவா. சிறக்கு வந்தவனே அண்ணாரே. பாரு ஆசாரி. கர புள்ள வல்ல ஒல்லே ஒல்லே. முட்டானா குடிச்சாரா. கோலத்தேரி ஓட்டேரியே. கலக்கம் விழுக்கல்லு குமரிகளே. பாரு ஆசாரி. குமளிக்கல்லு மேல நிக்கிறா ஆமா. குமளிக்கல்லு மேலே நிக்கிறா. அப்படியே கொஞ்சம் ஏத்துட்டு போவாளி குமளிக்கல்லு மேல நிக்கிறா. நிக்கிறா ஆ. போல பொண்ணு வந்துகிட்டு இருக்கிறா ஆமா. பார்த்தார் மாயவர் ஆ. யார் ஆறுகையிலடா சாவரே. அப்படின்னு பார்த்து ஆ. அந்த வெயில தக 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 தகன்னு உண்மையா? இது பண்ணுனார் ஆ. வர 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 பொண்ணு எதுக்கு வாரா ஆமா. இவளை குமளிக்கல்ல மேல மோக்கர புள்ளையார வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிறியா? வர 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 பொண்ணு பார்த்தா ஆமா. என்ன சண்டா போய் சொன்னாரா? டேய் வீர் சத்தியத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து ஆமே. என் தலையில கள்ள தூக்கி போட ஒருவரே. ஏய் சண்டாளா டேய் ஆசாரே ஆசாரி. டேய் திருக்கணத்துக்காரா ஆமே. ஏண்டா டேய் வளநாடு ஓட்டைக்குள்ள உள்ள வந்து ஆமே. சண்டாளப்பாவே ஆமே. ஏண்டா டேய் டேய். பசி பட்டினியா வந்திருப்பீன்னு சொல்லி ஆமே. உனக்கு பாலும் பழமும் தேடி கொடுத்தனே ஆமே. அப்பேற்பட்ட சத்தியம் தருமோ ஆ. நீதி எளியாம இருந்த பொண்ணு ஆமே. நீ கொள்ள நடத்திட்டியட சண்டாளப்பா ஏ சாமி. தேவ அரண்டாடு சொல்லி ஆமே. விசனல விச துடிக்கேது ஆமே. போக பொண்டர காவல ஐயா, நீசத்தோ அடிக்கிறவா. இதோ வந்தவரே, ஆகிறவா. பரலே பொண்டர கண்ணரே ஆயோடு. பரலே பொண்டர கத்துல் பரக்கே அயோடு, 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 அயோடு. அயோடு, அயோடு. படுக்கலாம் போட வேண்டாம் மாண்டா போட்டுக்கலாம் ஆ. மாண்டாத்தான் படுக்கலாம் ஆமா. என்னாலே ஆ. ஒரு பொருத்த பொண்ணு மலசுவாமி ஆ. எது துடிக்குதப்பா மின் போலாம் வாட். சாரா ஒருவோ ஓசனையே. கூட ஓசனையே. போரே வந்திரவோ. சாயா ராம்ராணி கரையம்மா. அந்தபா புசவனே. சிங்கமுல் நகரையம்மா. அந்தபா புசவனே. நகரையம்மா. சரணே அருளிலே. சரணே அருளிலே. அணிகே ஈஸ்வரா. போரே கொண்டாடுமே. உதச்சாரக்கற ஆமா. ரொம்ப ஆசாரி வெட்டுனா ஆ. அவன் தலை போய் காணிகையில விடு. அவன் போனத்தை அப்படியே கத்தி முள்ள கொத்தி ஆ. ஓகே மட்ட பாறை மேல போட்டுட்டியா? ஓட்டு 16 ஒரு வாட்டம் ஆமா. ஓட்ட உடனே ஆ. அப்பா ஆமா. அந்த கறி மாமிசத்துக்கு இவருக்கு ஆ. அந்த வறக்கப்பட்ட பச்சி எல்லாம் பச்சை எல்லாம் வறக்கப்பட்ட ஜீவன் எல்லாம் இவனெல்லாம் வட்டப்பட்டு பறக்குதப்பா பறக்குதுவா. பத்தாரம் பொன்னரதா பொன்னாடுதான். அடடா அடடா. இந்த சண்டாள பாவிய கரிய மாமிசத்தை என்ன சொன்னா ஆ. இவருடைய கெட்ட புத்தி தான் வரும் அதுகளுக்கு. சொல்லி ஆ. ஒட்ட விட்டு பறக்குது ஆமா. கீழே இறங்க கூடாது ஆ. தாமரை தாமரே. இந்த ஜீவராசியில எதுவும் கீழே இறங்காம இருக்கணும். இருக்கணும். ஆமா. நீ வாங்கின வர உண்மையாக இருந்த கீழே இறங்கக்கூடாது. எல்லாம் வட்டமிட்டு பறந்துகிட்டு இருக்குது. ஆமா. இது அறிகுறி தெரியுது. ஆ. யாருக்கு தெரியுது? உட்காரு, உட்காரு, அப்படி கீழே உட்காரு, அவ்வளவுதான். நாட்டானா தலையனூரு காளி மண்ணே. தேவேநாட்டு காளிபடிகளே தேவகாளிகளே.
வெள்ளாவளத்தூர்ல செம்பகுள ஆசாரி 16 கூறு போட்டுட்டியா? ஒன்னரை போட்டுட்டா ஆமா. நாங்க வாரா பறக்கப்பட்ட பச்சி இறக்கப்பட்ட என்னடா ஜீவராசிகள் வட்டப்பட்டு பறக்கதான் நேரம் புள்ள புள்ள வேடாம் கொடைக்காரா படைய திரட்டி வாடகத்தை குச்சி பண்ணி கொள்ளையடிக்க அந்த குழுக்கு குழுக்கு ஞாயினம் பார்க்கும் குள்ள புள்ள வேடா பலவரை தூக்கி ஓடுறான்னா குழுக்கும் குழுக்கும் குள்ள புள்ளி ஜெயனம்பாக்கு 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 முக்கால போடுதனம் போட்டுட்டா ஓட்டம் பிற்பாடு திங்கள் வீடு அண்ணா விழுந்திருக்கு விழுந்திருக்கு விழுந்துருச்சு திங்கள் வீடு விழுந்துருச்சு விழுந்துருச்சு புதன் வீடு போனா வரமாட்டு வெள்ளி வீடு விழுந்துட்டு போன காலிப்படி எல்லாம் அப்படின்னு கோடி விட சொல்லுச்சு விசுவாசம் மட்டும் வல்லநாடு கொட்ட பொண்ணு இருக்கா ஐயா கோடு விழுது உள்ளதே அப்படின்னா அடுத்ததும் போட்டு பார்த்தா கோடு விழுகுது போனா கிடிவி பொண்ணோட வாளுக்கு சாவா கிடிவி சங்கரோட வாளுக்கு சாஸ்திரம் சொல்லுது எப்ப போனாலும் இப்படித்தான் சொல்லுதா என்னடா கோடு விளக்குதுன்னா போனா கெடுவான் சங்க நம்ம வாளுக்கு இறை அப்படிங்குதா அப்ப படைய தரட்டடான ஆபாளையத்தே கத்தி ஆயுதம் அருவா தடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த படிகள் எல்லாம் நல்ல ஏகப்படத்திரண்டு எக்கரவண்ண ரேணுதல் மேனாட்டு மேனாட்டு காளிவடு மேனாட்டு காளிவடு திருத்தாராவரம் பெரியதாராவரம் போனூர் வழியாக பட இருக்குதாப்பா கிழகையே எங்க வருகுதுன்னா அப்ப வையமலச்சாம்பாங்கன வாய் பக்கப்பட வருது பத்தான சாம்பு கண்ணா பத்தான சாம்பு கண்ணு பவளத்தீருங்கண்ணாலே நாட்டு காளிமுடியில நம்ம பக்கம் ஏமாந்து விட்டமனு இளம்பு வந்து அப்ப வையமலச்சாம்பா இந்த பக்கம் ஓடுனா இந்த பக்கம் ஓடுனா ஒரு வெங்கச்சாங்க அள்ளி எடுத்து வேலையெல்லாம் கை காலெல்லாம் வாரு வாருன்னு வாரிக்கிட்டு ரத்த வர வர படிக்க முன்னால ஓடுறானா சாம்பு ஓடுறா இவதாடா பொன்னசகர குதிரை படைக்கு இவன் அடிடா உடைகளானா ஐயா ஐயா மேனாட்டு மன்னா என்னை அடிக்காதங்க சுவாமி என்னைய பார்த்தா கூட உங்களுக்கு அடிக்கணுங்கிறது தோணுமா என்னடா மேனி எல்லாம் ஐயா இன்னைக்கு குதிரை உழப்பாட்டி கொள்ளு தீனி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருபடி கொள்ளை எடுத்து இன்னைக்கு வாயில போட்டுட்டேன் ஐயா அதுக்கு இந்த சின்னாண்டவே இருந்து பார்த்தானா தெரியலையே குதிரை அடிக்கிற சவுக்குலயே முடிச்சு என்னை அடி அடின்னு அடிச்சு போட்டானா ரத்தா ஐயா கவுண்டரே என்னைக்கு இருந்தாலும் அவ எனக்கு அவனை வப்ப மரம் போட்ட தலை 2 துண்டாக அப்படின்னா பிள்ளை சட்டை செஞ்சிருவாங்க ஐயா ஐயா நீங்களே எதுக்கு வந்திருக்கீங்க செம்பகுளாசரி பொண்ணு 16 கோரை நீ அத்தா ஆகினால உங்க 3 வேட்டை வெட்டி கரிய காகத்தை கரையாக்கிட்டு வட்டூர் ஓட்ட போய் தங்கால சரி எடுத்துக்கிட்டு வந்துருவண்ணா ஐயா ஐயா இதுக்கு நீங்க எல்லாம் வரலாமா போற வர கடமெல்லாம்
எனக்கு தெரியும். ஆமா. சங்கர் தலையை நான் கொட்டுக்கிட்டு வரேன். ஆமா. சங்கர் தலையை நானே கொட்டுக்கிட்டு வரேன். எனக்கு நீ என்ன தருவீன்னா? ஆமா. டேய் டேய். கொட்டுக்கிட்டு வந்துடுறியா? ஆமா. விட்ட பொருள் போறல எனக்கு எல்லாமே எனக்கு அத்துபடி. ஆமா. நான் கொண்டுக்கிட்டு ஆமா. வரமுன்னா ஆ. கொண்டுக்கிட்டு வந்துட்டா நீ எனக்கு என்ன? தாரே. டேய் டேய். ஐயமலை ஐயமலை. நீ கொண்டுகிட்டு வந்துட்டீன்னா ஆ. நாட்டுல ஆ. எத்தனை ஏக்கரா இருக்குதோ ஆ. அத்தனை ஏக்கராவுக்கு ஆ. காணிக்கு 2 முறை நெல்லு ஆ. எப்ப போட்டே போட்டு தாரே. சரி ஆ. ஐயா ஐயா. இத நான் எப்படி நம்பட்டும். நம்மட்ட முன்ன கேக்குறானா அரண்யேரம் அந்நேரம். சரிடா ஆ. நீ சங்கர் தலையை சொன்னா எவன் கொண்டுகிட்டு கேக்குது? சங்கர் தலையை கொண்டுகிட்டு வருவீன்னு ஆ. நான் எப்படி நம்பட்டும். நான் படுத்து சத்தியம் நம்பட்டு. பண்ணிட்டு முன்ன சொல்லி ஆ. அப்போ அந்த குப்புற படுத்து சத்தியம் பண்றான் ஜாம்பகை. ஆமா. ஐந்தல காசி வெங்கல பேர் எடுத்து சத்தியம் பண்ணிட்டு எடுத்து அப்படியா? வச்சுக்கிட்டா ஆ. ஐயா ஐயா. நான் ஒரு கோடு போடுவேன். ஆமா. அந்த கோட்டை போட்டுட்டு ஆ. கோட்டுக்கு இந்த பக்கம் நீங்க யாரும் வரக்கூடாது நம்ம சங்கத்தலை கொண்டுகிட்டு வருவேன். ஆமா. ஆனா நீ எனக்கு சத்தியம் பண்ணணும். படி தரணும்னா ஆ. நீ பண்ணா மட்டும் பத்தாது. படைகள் எல்லாமே பண்ணணும். அப்படியா? ஆமா. நீ வேளாட்டுக்கு ஆடி காலி பிடிக்கல பிடிக்கல. எல்லாம் ஈட்டி கத்தி ஆயுதம் வைய பழத்துனா பக்கம் ஆ. ரேட்டில் போட்டு கட்டி கொடுத்து மூட்டையா ஓடுங்க. போட்டுட்டா ஆமா. போட்டுட்டு அம்மா. சத்தியம் பண்ணறப்பா மேனாட்டு தாய் மகனே. மலச்சாம்பா வரடி பெத்த பாலகே ஆ. நினைச்சானா ஒரு கோடி ஓ, சரி. யாரு யாருடா சிறு எடுக்கிறது ஆ. வேளாட்டு காலி பட்டிகளே ஆ. அப்படின்னு சொல்லி வைக்க மலைக்கு ஆ. மீச நல்ல மீச துடிக்குது ஆ. நீசத்தோடிக்கேதுவா. உங்காம வல்லம்ம ராகுதுவா. முட்டு சுத்தி வைக்க மலை கையில் எடுத்து ஏய். வைக்க மலை அடிக்கிறானா. ஐயோனே பொட்டு குச்சி அணையது. பொட்டு போட்டா அடிக்கிறா. அடி கொடுக்க மாட்டாமே ஏய். பாலரப்பா வைக்க மலை முருகா மாட்டாம அருள்வா காலிவானே. அடிக்கிறா அடிக்க 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 அம்மே. மேலாட்டுக்கு அடிபடை எந்திருக்குது. ஆமா. ஆத்தான் ஆ. டேய் டேய். விஜயபலங்களை ஏமாத்திட்டான்டா. அம்மே. டேய் சண்டாளப்பாவி சாம்புகா. சாம்புகா. டேய் வரண்டான்னு சொல்லி ஏய். எந்திருக்குது. ஆ. மலை இருக்க இருக்க ஆ. அடிச்சு குமிக்கிறான் அழகர் மலை. மேல சும்மா விட்ட முன்னா ஆ. லாய்க்கப்படாதன்னு சொல்லி ஆ. சொல்லி ஆ. இந்த பக்கம் நாடு தலை ஆ. இந்த பக்கம் நாடு தலை மேனாட்டு காரிமணி ஆ. அப்படியே தலைய கிள்ளி அந்த ஒழுவு 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 வரானா சாம்புகானே நாடு ஓட்டு அந்த தாயை கட்டி வச்சு முகதபுரி மண்டகா மண்டகத்துக்கு பக்கம் வந்துட்டானா சாம்புகானே சாம்புகானே. காத்துட்டா சங்கரனே பவளங்கீரே கண்ணாலே. ஒப்பரைக்குள்ள இருக்கிறான். ஆமா. ஒப்பரைக்குள்ளே இருக்கிறா. வாத்தார சங்கரே ஆ. டே வையமலே ஏய். என்னடா ரத்த கவுச்சி அடிக்குது. ஆமா. ஐயா பண்ணியக்காரே அம்மே. ஐயா பண்ணிக்காரே அண்ணே. மேலாட்டுக்கு அடிபடே அம்மே. நாடு வட்ட கொள்ளையடிக்கு அம்மே. ஏ வருகுதப்பா ஏய். பப்பரிக்குள்ளே இருக்கிறா. ஏ சாம்புகா ஏய் சாம்புகா. ஏ வரண்டான்னு சொல்லி அம்மே. சின்னனுக்கு அப்படி மீச பேரு தின்னுவா. அடேடே. வரலே அடேடே. வரலே போகேவா. வரலே போகேவா. போடக்கீரா. ராவே அடேடா. அடேடா. மாட்டா அடேடா. உடலே போடக்கீரா. மாட்டா பேரோடே. நீல கல்லோடே. மாட்டா பேரு
தப்பு தப்பு முளத்துல மேதை பக்கம் ஓடு ஓடிக்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு. இருக்கு. வந்த வேகத்தை 5-6 குளத்தை குத்தி இந்த வீரமலை காட்டுல குளத்து மேல ஒரு கால் பூமி மேல ஒரு கால் போட்டு மந்திர காலை ஓஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா மேலாட்டைக்கு அடிப்படைகளே யாராக்க சென்றாரா வாங்கடான்னா அப்படி இருக்கிறாரா நம்ம கூட மூடி அப்ப எங்க ஓரக்கு நம்மாயவே உலகளந்த வாசுதேவி அவரு தண்ணி எள்ளி தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தானம் பண்ணும் போது தண்ணி எல்லாம் ரத்தமயமா தெரியுது. அடடா என்னைக்கும் இல்லாம ரத்தமா இருக்குது. இது ஆறு செய்யக்கூடிய ஏறு செய்யக்கூடிய சாஸ்திரத்தை உடறி பார்த்தா அந்த வீரமலை திறங்காட்டு பக்கம் ஒரு கால் மண்டிக்கிட்டு ஒரு காலே குள்ளையாம அவனே அதனால ஆண்டா உனக்கு வயசு 16 வாலிபோ 816 ஓட்டு கொடுத்திருந்தான் என் பட்டராமனோட சண்டாளா அருவ முடிச்சு போறதுக்கு முன்னாலேயே உனக்கு வயசு 16 வாலிபோ தேவாரண்டான்னு சொல்லி ஆயவருமா எங்க வாராரா எங்க வாராரு நல்ல கைலாசோ ராணி மண்டகம்மா பூலோகத்தொரு கண்கொள்ளா காட்சிய அப்படின்னு பதிப்பாரம்மா செய்வேன். எங்க வாராரா கீழே குமிஞ்சு பார்க்கிறார் பார்வதி பரமசிவன். எங்க பார்த்தாலும் குணமயமாகவே ஆறு செய்யக்கூடிய அப்படியா உனக்கு இருக்கிற அம்பாள் ஆறுன்னு உனக்கு ஆறுன்னு கேட்டார். வடநாடு வட்ட தாவநாச்சியமா பெத்தெடுத்த மக்கள் இவன் தான் இளைவ மகடமுடைய இவனுக்கு எண்ணம் 16 வயசு 16 போட்டு கொடுத்தேன். நான் வயசு 16 வாலிபா வயசு 16 வாலிபன் 90 16 வயசுக்கு செலவாத்தி மன்னிக்கிட்டே இருக்கிறான் பாரு. ஆகினாலே எனக்கு இப்படி நடக்கும்னு பார்வதிக்கு மயக்கம் தட்டுச்சு. அண்ணா கொண்டாந்த கைலாசத்துல அப்ப பார்வதி பரமசிவ கைலாசம் வந்துட்டா. மாய பெருமா என்ன பண்றது ஏது பண்றது தெரியல சொல்லி அப்ப யமதர்ம ராஜ சித்திரகுப்தரை போய் பார்த்தார். அப்பா சித்திரகுப்தர்களே அந்த வளநாடு வட்ட பொன்னசகருக்கு வயசோலை எடுத்து அப்பா அம்மா அயவா இன்று ஏழைகளுக்கு வயசுகள் பூர்த்தி ஆகுது. வயசு 16 வாலி வந்தோன்னாரு பூர்த்தி ஆகுது. அப்படியா இதுக்கு மேல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாய பெருமா அந்த துகரா குறி விட்டு எங்க அப்பா ராமன் புறப்பட்டுட்டா கோவிந்தன் ஈசான் மூளை எங்க சரம் வீட்டுக்கு வருகிறாரா கோவிந்தன் மணக்குது ஈசானி முள்ள வெங்கத்தரமேட்டலை ஆலமர வன்னிமர பின்ன மரபல
குடிசத்தை கட்டி இருக்கிறான். இங்க வந்து நம்ம பக்க நம்ம அவன் பக்க போக கூடாது. அப்ப மகன புடி எனக்கு தண்ணி தாகத்தை ஏற்படுத்தலாம். தண்ணி தாகத்தை ஏற்படுத்திட்டு புத்து வட்டாரத்துல தண்ணி இல்லாமையும் திட்டு திட்டா திட்டு பிறப்பாரு மகனமடி சங்கருக்கு தண்ணி தாவம் அப்பா போகாது நல்ல தண்ணி தாவமையா போனது தண்ணி தாகமாக இருக்குது. எனக்கு ஒட்டி உணர்ந்து உள்நாக்கு சொக்குதே. ஆகினால படுகளை விழுகிறது தப்பு இல்ல. கங்காணம் கட்டி 23 நாள் கட்டி காத்து கதை போய்கிட்டு இருக்கு. கதைக்குள் படுகளை விழுகும். வெளி பசங்கள படுகளை விழுகலாம். இது தப்பில்லை. ஆகினால படுகளை எப்படி விழுகுதோ அப்படி படுகளை எந்திரிக்கணும். அதுதான் சத்தியம் தர்மம் நீதி அறியாம படுகளை இருக்குது. இது ஒரு காவி வேட்டி கட்டி காவி துண்டு கட்டி ஓடக்கூடிய மாத்தல விழுந்து படுகளை எந்திரிச்சா ஒரு புண்ணியம். அதனால அவர்தான் விழுவாரு இவர்தான் விழுவாரு அப்படி பேச்சுக்கள் அங்க சாமி வந்தா படுகளை விழுக வேண்டிதான். அதனாலே சத்தியமும் தர்மமா நீதி அறியாம விளையாட்டு பாரதா கலியுகத்தில் வெல்லுதப்பா அலம்பகி போனாலே கருத்தம் பொய்யே. அம்மா தங்காயே எனக்கு ஒட்டி உணர்ந்து உள்நாக்கு சொக்குதே. அம்மா நாவெல்லாம் பெருநிழமையிலே ஒரு சொட்டு தண்ணி இருந்தா மேனாட்டு காளிபடையே 1000 படியை வெட்டுவனே வண்டி மரத்தின் கீழே ஜலத்தை உண்டு பண்ணணும். அதுதான் பொய்த தண்ணி உண்டு பண்ணிட்டு 80 மைலமா ராஜ தந்திரம் காதுக்கு எட்டுது. என்ன கொஞ்சம் எட்டி கிழக்க போனா 80 மைலு போகுது. இந்த இடத்துல தண்ணி இருக்குங்கிறது அள்ளி வகரால கொடுத்து புட்டேன்.
மடுகளை சாவணும். அன்பை போட்டு செத்தாருனா மட்டும் தான் படுகலாம். மடுக சாவணும். மாண்டாருனா மட்டும் தான் படுகலம் போடணும். ஆகினாரே அம்ப போட்டுட்டு அப்படியே மாயவர் அம்ப போட்டுட்டு கருகை ரோகத்தோட இப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கிறான். விட்டா நம்மளையே அப்படின்னு ஏ வீரம்பாள காட்டுலே அம்ப போட்டுட்டு போனா ஏ மகட முடி சந்திரனே ஏ அம்ப புடுங்கி பார்த்தா ராமவானத்தை கண்டுட்டா டே மாயவா டே சண்டாளா நீ ஆண்மகனா பெண் மகனானா வேடிப்பயலே ஆண்மகனாக இருந்தா நேருக்கு நேர் வந்து நீ ராமவானத்தே நீ பெண் மகன்டா பயலே ஏ மாயவா உன் தாயி பறக்கிறவரவா அதிரம் மாறி என் தாய் ராமநாட்சியம் ஆதி கைலாசத்துல பறக்கிறவரவா அங்கிருந்தா உன் பட்ட ராமத்தே அந்த கருமையுடைய பாதிப்பாக துண்டிக்கப்பட்டது. அப்போ ஜலத்தை கீழே விட்டுட்டா ஜலத்தை கீழே விட்டுட்டு ஏன் நெத்திக்கு கொண்டுகிட்டு போனா நெத்திக்கு கொண்டுகிட்டு போய் ஏ ரத்தத்தை வளைச்சு பார்த்தா ரத்தத்தை வளைச்சு பார்த்துட்டு ஐயோ இது நம்மளுடைய ரத்தம் அல்லவா சின்ன இரு வயசுல இருந்து காயப்படாத மேனி காயம்பட்டு போச்சு விண்ணப்படாத மேனி விண்ணப்பட்டு போச்சு ஐயோ ரத்தத்தோட வளநாடு ஓட்ட போனா சிம்மாசனத்தோட உட்கார்ந்து இருக்குமே ஏன் மூத்த அண்ணன் கேள்வி கேட்டா என்னடா பதில் சொல்லுறது தாய் முடிச்ச பாலல்லா வீரம் மலக்காட்டுலே ரத்தமா வருகுதே ஏ சின்னண்ணா வீரம் மலக்காட்டுலே நீ வளர்த்தா வேலு ரத்தத்தை வலிச்சு பார்த்துட்டு முன் துடிக்கும் மீசே பின் துடிக்க நாயமுண்டா அப்படின்னு எங்க மருட முடி சங்குரனே சின்னங்காராளா சிறுபுளையும் குமர சங்கு மன்னாதி மன்னா மகட முடி மார்த்தாண்டா கேத்தி மண்ணேந்த நாட்டு சிங்க குட்டி கட்டு கடங்காதே எங்க கருத்தாளி சங்கரண்ணா கோடை இடி இடிக்கு குமர தண்டி மாமி மதி இவ்வளோ காலத்துக்கு காயம்படாத மேனி காயம்பட்டு போச்சு விண்ணப்படாத மேனி விண்ணப்பட்டு போச்சு டே பயவா டே சண்டாளா டே பக்கத்துல இருந்தே உன் பட்ட ராமத்தை நான் வாழ்ந்தாடு வாழ மாட்டேன் என் தாய் வாங்கின வரும் அது கையால் இஞ்சாவல் விடாது தன் கையாலே தானாக தஞ்சாவணும் சொல்லி ஏ அம்மா மதுக்கர செல்லாண்டிய மஞ்சண்டி தானத்தோட உட்கார வச்சு சொல்லி எனக்கு ஆயுசு முடிய போகுது என் கண்ணல பாக்கலே பழைய பாக்கலே அத்தான பாக்கலன்னா தங்காயே நாயே ரூட்டு பாக்கலே எனக்கு வீரம் மழக்காட்டில் அந்திகாலம் முடிய போகுது தேவயவா செத்தால் வீரமலக்காட்டிலே உயிர் வட்டம் மட்டும் போக மாட்டேன் அப்படி அந்த வண்டி மரத்த கடியிலே ஒரு கால் மண்டையிட்டா ஒரு காலே சங்கர் பட்டுகாலா என்னால ஒரு கால் மண்டையிட்டா ஒரு காலே
துணி எல்லாம் நேரம் வச்சு எல்லாத்தையும் ஒழுங்கா போடுங்க. காலையெல்லாம் குறுக்கி தம்பி, அந்த வேட்டியெல்லாம் இழுத்து விட்டு துண்டை எல்லாம் ஒழுங்கா போட்டு போடுங்க படிக்கலாம். நெருக்கி போடுங்க. வேட்டியெல்லாம் தவிர்த்தெல்லாம் தெரியாத அளவுக்கு போட்டு போடுங்க. தண்ணி இருக்கு துண்டெல்லாம் தங்காய் பொண்ணெல்லாம் போய் விசுறாயா? குறுக்கு போட்டாலும் வேட்டி பத்தாது. நீ ஆண் மகன் இல்லை பெண் மகன்டா. அப்பா தந்தரே காயப்படாத வேடி காயப்பட்டு விண்ணப்படாத வேடி விண்ணப்பட்டு அப்பா சின்னண்ணா தாய் வாங்கினேன் ஆகினால வீரமாக காட்டிலே மாலத்தா வேணுமப்பா எங்க மகன மூணு ரத்தத்தை வரைச்சு பார்த்தா ஐயோ இது நம்மளுடைய ரத்தம் அல்லவா. ரத்தத்தோட வளநாடு ஓட்ட போனா சிம்மாசனத்துல உட்கார்ந்திருப்பா. உங்க அண்ணன் கேள்வி கேட்டா நீ என்னடா பதில் சொல்லுவே? தேவத்து நினைச்சுட்டா சைன்யமே நம்மளுக்கு அதிகால முடியுதே. மலநாடு ஓட்ட காயத்தோட போனோம்னா அண்ணன் கேள்வி கேட்டா என்னடா பதில் சொல்றது? தேவாயவா செத்தாய் அப்படியே வளர்க்காட்டு சொல்லி அந்த வண்டி மரத்தை கடியிலே மண்டியிட்டா ஒரு நாளே நினைக்கிறார் எங்க மகனமோடு நாட்ட கருவருக்கு சந்தரோடு எடுத்தார் பருகிப்பட்டார் பட்டாவை தூக்கி மேல விசிறலாம் மந்திர வாழ்க்கையிலே பரளி சங்கரை கண்டறிந்து பரளி சங்கருக்கு துப்பாக்கு ஒரு காலம் மண்டிக்கிட்டு சின்ன குந்தவத்து மாறேந்து நின்னானா மகளமுடி சங்கரனா மேல போட அப்படியே உட்காரு கீழே உட்காரு. நங்காராளே திருவள்ளியே சங்க வீரமான திறங்கா
மூளே அந்த வெங்கச்சாரம் மேட்டிலே ரத்தத்தை வளைச்சு பார்த்தா ரத்தத்தை வளைச்சு பார்த்த உடனே ஐயோ இது நம்மளுடைய ரத்தம் அல்லவா சின்ன வயசுல இருந்து காயம்படாத மேனி காயம்பட்டு போச்சு விண்ணப்படாத மேனி விண்ணப்பட்டு போச்சு ஏ சின்னண்ணா அடிச்சு குமிச்சாளர் மழை தண்ணி தாகத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு காயத்தை ஏற்படுத்தினாரே ஏ சந்திரே எட்டாள சிங்க குட்டி இது எதிரி கலைக்காத சிங்கம் அந்த வீரம் மழை காட்டு